கோயம்பூரின் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த 40 வயதான ஆட்டோ ஓட்டுநரான சங்கீதா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடியரசு தின தேநீர் விருந்துக்கு அழைக்கப்பட்டதன் மூலம் தேசத்தின் முழு கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கடந்த 6 முதல் 7 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி கட்டுமான தொழிலாளியாக உள்ள தனது கணவர் மற்றும் 2 மகன்களை உள்ளடக்கிய தனது குடும்பத்தை சங்கீதா தனது உழைப்பால் நடத்தி வருகிறார். 2 தசாப்தங்களுக்கும் மேலாக வாடகை வீட்டில் வசித்து வந்த சங்கீதாவின் சொந்த வீடு என்ற கனவு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் உதவியால் நனவேறியது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திடம் இருந்து 2,10,000 ரூபாய் மானியமும் 5 லட்சம் ரூபாய் வீட்டுக் கடனும் பெற்று சங்கீதா தனது சொந்த வீட்டை வெற்றிகரமாக கட்டி முடித்தார். சங்கீதாவின் உத்வேகமான கதை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் பல குடும்பங்களுக்கு வீட்டு வசதி வழங்கப்படுவதை அழகாக எடுத்துக் காட்டுகிறது. குறிப்பாக நீலகிரியைச் சேர்ந்த டீ தோட்ட தொழிலாளி ஆர். இந்திராணி போன்றவர்களுக்கும் இது உதவியாக அமைந்துள்ளது. குடியரசுத் தலைவரின் இந்த அழைப்பு சங்கீதாவின் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் சுயசார்பு ஆகியவற்றுக்கு கிடைத்த தேசிய அளவிலான அங்கீகாரமாகும். இந்த அழைப்பு குடியரசு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் அட்ஹோம் தேநீர் விருந்தில் பங்கேற்கும் வாய்ப்பை வழங்குகிறது. இந்த தேசிய அங்கீகாரம் சங்கீதாவை பெண் அதிகாரமளிப்பின் சக்தி வாய்ந்த அடையாளமாக நிலைநிறுத்துகிறது. மற்ற பெண்களுக்கு கடின உழைப்பால் கனவுகளை நனவாக்க ஒரு பெரிய உத்வேகமாக அமைகிறது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி. கிரியப்பா அவர்கள் குடியரசுத் தலைவரின் அழைப்பை பெற்றதன் கௌரவத்திற்காக சங்கீதாவை சிறப்பித்து கௌரவித்தார். சங்கீதா இந்த அழைப்பை பெண்கள் கடினமாக உழைத்து தங்கள் குடும்பத்தை நடத்தி வெற்றி பெற ஊக்கமளிக்கும் ஒரு பெரிய பரிசாக கருதுகிறார். சங்கீதாவின் வாழ்க்கை கதை சாதாரண குடிமக்கள் விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் அரசாங்க திட்டங்களான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவின் மூலம் பெரும் வெற்றிகளையும் சுயசார்பையும் அடைய முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. சங்கீதாவின் பயணம் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாற்றம், குடும்ப சவால்களை எதிர்கொண்டு சுயசார்பை அடைவதற்கான அவரது உறுதியான உழைப்பை அழகாக வெளிப்படுத்துகிறது. இந்த அங்கீகாரம் சங்கீதா போன்று தங்கள் கனவுகளை அடைய கடினமாக உழைக்கும் பலருக்கு ஒரு முன்மாதிரியாகவும் உத்வேகமாகவும் அமைகிறது. குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்து ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் இந்தியாவின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான வழக்கமான நிகழ்வாகும். சங்கீதாவின் உத்வேகமான கதை அரசாங்க திட்டங்களான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவின் தாக்கத்தையும் சாதாரண குடிமக்களுக்கு கிடைக்கும் தேசிய அங்கீகாரத்தின் முக்கியத்துவத்தையும் தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சங்கீதாவின் செய்தி பெண்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு தங்கள் இலக்குகளை அடைய கடின உழைப்புடன் முன்னேற வேண்டும் என ஊக்குவிக்கிறது. சங்கீதாவின் வெற்றி கடின உழைப்பு, நம்பிக்கை மற்றும் அரசு உதவிகளின் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு உயர்ந்த சான்றாகும். சங்கீதாவின் இந்த அழகான கதை நம் அனைவருக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக அமைந்துள்ளது. விடாமுயற்சி, நம்பிக்கை மற்றும் உழைப்பின் சக்தியை தொடர்ந்து நினைவூட்டுகிறது.